இந்த வீடியோ வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா புக் பேக் எக்ஸசைஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் டென்சஸ். 10th டென்சஸ் ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல தனியா வந்து என்னுடைய சேனல்லையும் போட்டிருக்கேன். நிறைய டென்சஸ் ஃபுல்லா போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்க 10th ஸ்டாண்டர்ட் இதுவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. அந்த வாரம் மொத்தம் டென்சஸ் தான் போட்டிருக்கேன் நான். டென்சஸ் ஆஃப் verbs are used to express time. They indicate the time and state of action. The following pictograph will படம் இருந்தது will help you understand the tense form. ஓகே, இதுல என்ன ஃபர்ஸ்ட் சிம்பிள், அதாவது ஸ்பெசிபிக் டைம் எப்போன்னா, இப்போ ஒர்க், இப்போ வந்து எஸ்டர்டே இருக்கு வச்சுக்கோங்களேன், அப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டர்டே வந்தா பாஸ்ட் டென்ஸ், எவ்ரிடே, ரெகுலர்லி, இந்த மாதிரிலாம் வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், டுமாரோ வருதா ஃபியூச்சர் டென்ஸ், வில் ஒர்க். அவ்வளவுதான். ஸ்பெசிபிக் டைம், ஷி வாஸ் ஒர்க்கிங் அட் 9 this month. அதாவது காலையில இருந்து அந்த போது கண்டினியூஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் இங்க போட்டிருக்கோம். அதே போல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போடுவோம். அப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸா போடுவோம். நல்லா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா போடுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் வில் பி ஒர்க்கிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ஸ்பெசிபிக் டைம் when she retired, இது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். when she retired she had worked all her life. அதாவது இந்த ஹேட் ஒர்க் எங்க வரும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல செஞ்ச என்ன ஒர்க்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் she had worked all her life, அந்த டைம் ஒர்க் பண்ணாங்க. ஆனா when she retired, சரிங்களா, அது வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாங்க. இந்த ஹேட் ரிட்டையர்ட் எப்போ வரும்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. செகண்ட் ஆக்ஷன் எப்போன்னா இந்த ரிட்டையர்டு வரதுதான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும் இதுல, அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். so far she has worked, இங்க இது வெறும் பிரசன்ட் டென்ஸ். சரிங்களா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் இருக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ், எல்லாத்தையும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எழுதலாம். இதே போல இங்கேயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது had been. இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், will have been. அவ்வளவுதான், ஈஸி இதெல்லாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். யூ ஆர் ஏ கமெண்டேட்டர் ஃபார் ஏ 5000 மீட்டர் ரன்னிங் ரேஸ். சரிங்களா, இப்போ எப்படி எழுதணும் இத? இப்போ இந்த இடத்துல வந்து 5000 மீட்டர் ரேஸ் இஸ் அபவுட் டு பிகின், lined up at the starting point from the left to the right. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஆர், இந்த இடத்துல இஃப்ல பாத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம வருது கொஸ்டின். The runners are warming up for a great event. Now they வந்தாலே இந்த இடத்துல, அதாவது நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ் தான் இங்க வரும். சரிங்களா. இந்த இடத்துல வந்து நவ் சொல்லிட்டு நவ் தே ஆர் தான் வரும். நவ் தே ஆர் டேக்கிங் தேர் பொசிஷன்ஸ் தான் வரும். நவ் தே டேக் த பொசிஷன். நவ் தே ஆர் taking their positions on the track. அப்புறம் தான் வந்து they are, பி வந்து என்ன சொன்னா உங்களுக்கு, am, பி ஃபார்ம்னா am, is, was, or, were. சென்டென்ஸ் கேட்ட மாதிரி அந்த பி ஃபார்ம் மாறும். சரிங்களா. been, being. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆர் தே வந்ததால் நம்மளுக்கு வந்து ப்ளூரல் வருது, ஆர். சரிங்களா. இந்த பி ஃபார்ம்ல ஆர் எடுத்து நம்ம எழுதுறோம். இந்த இடத்துல நவ் தே ஆர் டேக்கிங் தர் பொசிஷன்ஸ் ஆன் தி ட்ராக். தே ஆர் ஆல் ரெடி ஃபார் த ஸ்டார்ட். ஓகே, தேர் கோஸ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் இஸ் டன். இது ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் யூஸ் டு அனௌன்ஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இந்த இடத்துல ஏதோ நடக்க போய் இப்ப ஸ்டார்ட் இஸ் கன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அவங்க, அதனால தேர் கோஸ், கோ வராது, கோஸ் தான் வரும். Yes, the race has begun. John is leading. Is leading, na, the race is happening right now. Present continuous. எப்பயுமே என்னத்துக்கு present continuous பண்ணோம் நம்ம? ஏதாவது ஒண்ணு நடந்தா. சரிங்களா. race is happening right now. happening right now. அதனால தான் நம்ம present continuous யூஸ் பண்றோம். இப்போ ரேஸ் நடக்க போகுது. சரிங்களா. and Jiva is following him closely. இந்த இடத்துல என்ன, an action is happening now. இதுவும்
ஏன்னா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. ஹேப்பனிங் நவ். இது இப்ப நடந்துட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் போடணும். சிங்குலரா இருந்தா இஸ் தான் போடணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஜான் ஒருத்தாங்க சிங்குலர். ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. ஆனா சிங்குலர்னா இஸ், ப்ளூரல்னா ஆர். ப்ரெசன்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சிங்குலர், அதனால இஸ் போடுறோம், ஃபாலோயிங் ஐஎன்ஜி போடுறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எதனால கண்டினியூஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நடந்துட்டே இருக்கிறதால, ஆக்ஷன் நடந்துட்டே இருக்கிறதால. நெக்ஸ்ட் ரீட் தி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் கயல்ஸ் டைரி. ஓகே, இந்த இடத்துல டே 1ல அவன் என்ன சொல்றா, கயல் என்ன சொல்றா. இப்போ டே 1ல வி லெஃப்ட், லீவ் வந்து லெஃப்ட் ஆயிடும். சரிங்களா? வி லெஃப்ட் அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் சென்னை 2 days ago catching a direct flight in to Kathmandu in நேபாள். அப்ப இந்த இடத்துல வந்து ஏன் நம்ம வந்து லெஃப்ட் போட்டோம் அப்படின்னா 2 days ago வருது பாருங்க, அங்க இருக்கா. இப்படி வந்தாவே என்ன அர்த்தம்னா tells us that the activity happened in the past. Happened in the past. அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், லெஃப்ட்னு சொல்றோம், பாஸ்ட்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வி ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ், ஸ்பெண்ட் தான் வந்து பிரசன்ட் டென்ஸ். ஸ்பெண்ட், ஸ்பெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வி ஸ்பெண்ட் எ டே சைட் சீயிங். காத்மண்டு இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள், ரிக்ஷாஸ் அண்ட் தி ஸ்மெல் ஆஃப் சாண்டல்வுட். இந்த இடத்துல ஏன்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இந்த பாஸ்ட். ஸ்பெண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சுல, அதான் பாஸ்ட் டென்ஸ் போடுறாங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டட். ஏன்னா வி ஸ்பெண்ட் எ டே சைட் சீயிங், அதை முடிஞ்சிடுச்சுல, அதான் சொல்றான் பாஸ்ட் டென்ஸ். இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதனால பாஸ்ட் டென்ஸ் போடுறோம். ஐ ஹாவ் நெவர் பீன் ஆன் எ ட்ரிப். இந்த இடத்துல வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பி ஃபார்ம் நான் என்ன சொல்லியிருக்கேன் சொன்னல, இப்போ எல்லாமே இஸ், ஆம், ஆர், வேர், பீன், பீயிங் எல்லாமே. அப்ப இந்த இடத்துல இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன்னா ஹாவ் இருக்கிறதால இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல, இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபுல்லாவே. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாவே பீன் தான் வரும். இங்க ஹாவ் பீன், ஹேட் பீன், ஹாஸ் பீன். அதனால பிரசன்ட் ஹாஸ் பீன், ஹாவ் பீன், த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த இடத்துல பீக்கு வந்து பீன் தான் வரும். சரிங்களா? ஆன் எ ட்ரிப் லைக் திஸ் பிஃபோர், சோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். செகண்ட் டே என்ன சொல்றா, it was raining. இது வந்து past continuous. when we reached Bogra, Nepal's second largest city, and saw the snowy peaks of Himalayas for the first time. இந்த இடத்துல ஏன் நம்ம was raining போடுறோம் அப்படின்னா rain was in progress at that time. மழை வந்துட்டே இருந்தது அந்த இடத்துல. சரியா? rain was progress at that time. rain was in progress at that time. சரிங்களா? மழை இருந்துட்டே இருந்தால்தான் நம்ம கண்டினியூஸ் போடுறோம். எதனால கண்டினியூஸ் போட மட்டும் பார்த்துவாங்க. இது பாஸ்ட் கண்டினியூஸ். இது பாஸ்ட் கண்டினியூஸ். என்னென்ன வார்த்தை ஏன் யூஸ் பண்றோம்னு தெரியணும் உங்களுக்கு. இட்டு வந்ததால பாஸ் போடுறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேற. இதே இந்த இடத்துல டே அதெல்லாம் இருந்தா வேர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வி ரீச்டு. வி ரீச்டுனா பாஸ்ட் டென்ஸ். சரியா? இது வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இந்த பாஸ்ட். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் வந்தாவே கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ். அதனால ரீச்டு போடுறோம், இடி போடுறோம். நெக்ஸ்ட் ஹேர் ரைசிங் 6 hours bus journey along very narrow roads with a lot of hairpins bends. The bus was B form. திருப்பியும் B forms என்னன்னா சொன்ன is, am, was, or இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. where, been, being. இப்பதான் அங்க பீன் போட்டோமா, நம்ம அதை போட்டிருக்கோம் பாருங்க. அங்க அந்த இடத்துல have been போட்டோம்ல, இப்போ was.
இப்போ ஏன்னா இது முடிஞ்சிடுச்சு. இங்கேயும் வந்து வாஸ் டிஸ்கிரைப் த கண்டிஷன் இல்லைன்னா ஸ்டேட் ஆஃப் தி பஸ். டிஸ்கிரைப்ஸ் த கண்டிஷன் போல இந்த இடத்துல. டிஸ்கிரைப்ஸ் த கண்டிஷன். தேங்க்யூ.